அன்புமிக்க சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் வணக்கம். இந்த வருடம் பரிசுத்த பாப்பாண்டவர் ஜூபிலி வருஷத்திலே பில்கிரிம் ஆஃப் ஹோப், பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப், அதாவது விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு செல்கின்ற ஆன்மீக பயணம் என்று சொல்லுகின்றார். இந்த ஆன்மீக பயணம் எப்படி செல்ல வேண்டும்? நாங்கள் எங்களது வழிபாடுகள், பக்தி முயற்சிகள் எல்லாமே அன்பை முன்கொண்டு, விடுதலை முன்கொண்டு இருக்கின்றதா என்பதை நானும் நீங்களும் திரும்பி பார்க்க வேண்டும். எங்களது குடும்ப சபமாக இருக்கட்டும், குழு சபங்களாக இருக்கலாம், சங்க வாழ்க்கை அல்லது குழுமம் அல்லது எங்களுடைய திருப்பலிகள், இது எல்லாவற்றையும் பார்த்தால் இதை வருகின்றதா? அன்பை முன்கொண்டு அன்பு வெளிப்படுகின்றதா? விடுதலையை இருக்கின்றோம், அது முடிஞ்சவுடனே நான் விடுதலையோடு செல்கின்றோம்னு பார்க்கணும். கொலோசி 3:17 இப்படி சொல்லப்படுகின்றது: எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாக தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அப்போது இதன் மூலமாக இந்த இந்த ஜூபிலி ஆண்டிலே ஒரு திரு யாத்திரை செல்கின்றோம். அப்போ இந்த திரு யாத்திரையிலே ஆன்மீக செயல்களை செய்ய வேண்டும். இன்றைக்கு அதிகமானவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள், வழிபாடுகள், சடங்குகள், பக்தி முயற்சி தான் ஆன்மீகம் என்று. இவை அல்ல. இவைகள் இந்த ஆன்மீகத்துக்கு உதவி செய்பவைகள். ஆன்மீகம் என்பது அன்பு செய்வது. அன்பு செய்வது என்றால் நாங்கள் எடுப்பதற்காக கொடுப்பது அல்ல. ஒருவரை இருக்கின்ற நிலையிலே குறைகளோடு நிறைவுகளோடும் நிபந்தனை இல்லாமல் ஏற்றுக்கொண்டு அவரது நன்மைக்காக எண்களை அர்ப்பணிப்பது, அவரது வளர்ச்சிக்காக எங்களை அர்ப்பணிப்பது, கொடுப்பது. கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அடுத்தது மன்னித்து மறப்பது. மன்னிப்பது என்பது எனக்குத்தான் நன்மை. மன்னிக்க எனக்குள்ளே 2-3 கெமிக்கல் உருவாகும், ரசாயனங்கள். அது என்னுடைய நோய்களை குணப்படுத்தும். ஆகவே இது 2வது மன்னிப்பு. அடுத்தது சமத்துவம். எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள். அந்த குலம் இந்த குலம், அந்த பிரதேசம் இந்த பிரதேசம் என்று உயர்த்தி தாழ்த்து பார்க்காமல் நாங்கள் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள், மனிதர்கள் என்ற ரீதியிலே. அடுத்தது நீதி நேர்மையோடு, எல்லாருக்கும் ஒரே விதமான நீதி, இறை நீதி. அடுத்தது எளிமை வாழ்வு, அவசியமானதை மட்டும் பாவிக்கின்ற வாழ்க்கை. அடுத்தது பகிர்தல், எங்களிடம் உள்ளதை இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்வது, அறிவு, அனுபவம், பொருளாதாரம் எல்லாவற்றையும். அடுத்தது உண்மையின்படி, ஜெனுவின்னஸ், அவங்க பாவை உண்மையின்படி வாழ வேண்டும். அடுத்தது வெறுமை, தேவ மாதாவை போன்று, ஆண்டவரை போன்று அவர் கடவுளாக இருந்தும் அதை கொள்ளையாடிய பொருளாக இல்லாமல் அடிமையில் உருவம் எடுத்து வெறுமையாகினார் என்று சொல்லப்படுகின்றது. அப்போது இந்த பயணம் எங்கே செல்வது? இறைவன் நோக்கிய பயணம், அயலவர்கள் ஊடாகும். சரி, நானும் இந்த 40-45 ஆண்டுகளாக இந்த ஆன்மீக பயணம் தொடர்ந்து பார்க்கின்றேன். இல்லை, இது செய்ய முடியவில்லை. இப்போது எனக்கு விளங்குகிறது, நான் எனக்குள்ளே தான் இந்த ஆன்மீக பயணத்தை தொடங்க வேண்டும். எனக்குள்ளே சென்று நான் யார், என்னால் எதை முடியும், எதை முடியாது என்பதை நான் அறிய வேண்டும். இந்த ஆன்மீக பயணம் எனக்குள்ளே தான் தொடங்க வேண்டும். என்னை அறிகின்ற அளவுக்குத்தான் எனது அயலவர்களை, எனது கணவனை, மனைவியை, பிள்ளைகளை, மற்றவர்களை புரிந்து கொள்ள முடியும். என்னை புரிகின்ற அளவு தான் மற்றவர்களை புரிந்து கொள்ள முடியும். என்னை அன்பு செய்கின்ற அளவுக்கு தான் மற்றவர்களை அன்பு செய்ய முடியும். அதே அளவுதான் இறைவனுக்குள்ளும் பயணம் செய்ய முடியும். ஆகவே இந்த ஜூபிலி ஆண்டிலே திரு யாத்திரை செல்கின்றோம். முதல்ல எனக்குள்ளே, எனது அயலவர்கள் ஊடாக இறைவனுக்குள்ளே செல்கின்ற பயணம். வெறுமனே அழுதது கொண்டு செல்கின்ற பயணம் அல்ல, விடுதலையோடு நன்றி சொல்லுகின்ற பயணம். ஆகவே ஒரு கணம் சபிப்போமா? அன்பான தகப்பனே, எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இந்த திரு யாத்திரையில், இந்த ஜூபிலி ஆண்டிலே நாங்கள் ஒவ்வொருவரும் உமது அன்புக்குள்ளே பயணம் செல்ல, உமது அன்பிலே நாங்கள் வளர ஆசீர்வதியும். இந்த நேரம் மனக்கவலையிலும், பதட்டத்திலும், வேதனையிலும், நோயிலும், மரண பயத்திலும், ஆண்டவரே, எனது பிள்ளைகளுக்கு என்ன நடக்குமோ, எனது கணவனுக்கு, மனைவிக்கு என்னென்ன நடக்குமோ என்று வேதனையில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடும். உள்ளத்திலே ஒரு தைரியத்தை கொடும். நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்ற விசுவாசத்தோடு பயணம் செய்ய எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென்.